நடிகர் அஜித்குமார் தளபதி விஜய் அவர்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்க சொல்லியிருக்காரு அப்படின்னு அவருடைய மேனேஜர் ரீசெண்டா விஜய் அவர்கள தொடர்பு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நடிகர் விஜய் அவர்களுக்கு ரீசெண்டா அவருடைய மனைவி டிவோர்ஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. மேலும் விஜய் மீது அவங்க வைத்திருந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயம் ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. இது குறித்து ஏகப்பட்ட நபர்கள் ஏகப்பட்ட விஷயங்கள பேசி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த ஒரு விஷயம் குறித்து நடிகர் அஜித்குமார் ஒரு சில விஷயங்கள் விஜய் அவர்கள்ட்ட பேசியிருக்காராமா. குறிப்பா அவரு நேரடியா விஜய் அவர்கள தொடர்பு கொள்ளல. அவருடைய மேனேஜர் கிட்ட அவரு இப்ப சேஃபா இருக்காரா? அவரு ஏதாவது ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காரா? ஏன்னா ஏற்கனவே பாலிடிக்ஸ் ரீதியா அவருக்கு ஏகப்பட்ட பிரஷர்ஸ் இருக்கு. இப்ப வீட்லயும் அப்படின்னா அவர் கண்டிப்பா ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாரு. அவர நான் கேட்டதா சொல்லுங்க. அவர கொஞ்சம் பத்திரமா இருக்க சொல்லுங்க. அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் அவருடைய மேனேஜர்ட்ட சொல்லியிருக்காராமா. அண்ட் அஜித் சாருடைய மேனேஜருமே இந்த ஒரு விஷயத்த விஜய் சார் சைடு தெரியப்படுத்தி இருந்திருக்காரு. அஜித் அவர்களும் சரி, விஜய் அவர்களும் சரி தொழில் முறையில எதிரியாக இருந்திருக்கலாம். அவங்களோட படத்திற்காக அவங்க விரோதமா பேசுற மாரி காட்டியிருந்திருக்கலாம். ஆனா ரியல் லைஃப்ல அவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒருத்தவங்க தான். ஒருத்தரோட ஒருத்தர் குரோத்த அவங்க 2 பேருமே விரும்பியிருக்காங்க. அண்ட் அவங்க 2 பேருமே பர்சனல் லைஃப்ல நல்ல பாண்டிங்கோட தான் இருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த அஜித் அவர்களுடைய மனைவி ஷாலினியே ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏன் அஜித் அவர்கள் இப்போ ரீசெண்டா கார் ரேஸ் ஓட்டிட்டு இருக்காரு இல்லையா? அப்ப பாலிடிக்ஸ் சம்மந்தமா பேசும்போது கூட விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. விஜய் அவர்களுமே ஏகப்பட்ட இடங்கள்ல நண்பர் அஜித் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இவங்களோட நட்பு அப்படிங்கிறது எப்பவும் போல தான் இருந்திருக்கு. அந்த வகையில விஜய் அவர்களுக்கு இப்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கு. விஜய் அவர்கள் ரொம்ப சிரமத்தில இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே அஜித்குமார் அவர்கள் அவருடைய மேனேஜர் மூலியமா கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. விஜய்க்கு தன்னோட சப்போர்ட் எப்பவும் இருக்கு. அவர மனம் தளர விடாதீங்க அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காரு. அண்ட் உண்மையிலேயே இந்த 2 பேருமே இந்த கிரேட் லெஜெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் தமிழ் சினிமால இப்பவும் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தொழில் முறையில என்னதான் இவங்க 2 பேத்துக்குள்ள மிகப்பெரிய அளவுல போட்டி இருந்தாலும், பர்சனல் லைஃப்ன்னு வரும்போது ஒருத்தரோட ஒருத்தர் குரோத்த 2 பேருமே விரும்புறாங்க. ஒருத்தருக்கு சஃபர்னா இன்னொருத்தர் ஆதரவா நிக்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எல்லாருமே இப்ப அதிகபட்சமா எதிர்பார்த்துட்டு இருக்குது, விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது தான். அதாவது இப்போ வரைக்குமே அந்த ஒரு டிவோர்ஸ் இஷ்யூ குறித்து விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடல. அவங்களோட கட்சிக்காரங்கள்ட்டயோ, இல்ல ரசிகர்கள்கிட்டயோ இத பத்தி பேசாதீங்கன்னு கூட சொல்லல. இது என்னோட பர்சனல் அப்படிங்கிற மாரி கூட எதையும் சொல்லல. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே டிவோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கா? இல்ல விஜயோட பேரை கெடுக்கணும். தேர்தல் வரப்போகுது இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால விஜய் அவர்களோட பேர டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதற்காக திட்டமிடப்பட்ட சதியா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன்னா ஒரு கணம் இது உண்மையா இருந்தா விஜய் சார் ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. பட் இப்போ வரைக்கும் அவர் அமைதியா தான் இருக்காரு. அதே நேரம் இத ஃபேக் அப்படின்னும் சொல்ல முடியல. ஒரு சில ஸ்ட்ராங்கான விஷயங்களும் போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்கு முடிவு ஏப்ரல் 20 தான் தெரியும். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க.